வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த பதிவில் நாங்கள் பேச போகின்ற மிக முக்கியமான விடயம் தற்போது பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா வெனிசுலா பிரச்சனை தொடர்பாகத்தான் பேச போகின்றோம். அமெரிக்கா நாட்டை எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது எந்த நாட்டையாவது ஆக்கிரமித்து அங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவதை மிக முக்கியமாக ஒரு கொள்கையாக கூட கொண்டிருக்கிறது. இப்படியாக பார்க்கிற போது எப்படி இஸ்ரேல் காசா பிரச்சனை நடைபெற்ற போது அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் எவ்வளவு தூரம் இருந்ததோ அதனை போன்றுதான் இப்பொழுது வெனிசுலா பக்கம் அமெரிக்கா திரும்பி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வெனிசுலாவை பொறுத்தவரையில் கச்சா எண்ணெயில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அங்கு அதிகமான கச்சா எண்ணெய்கள் இருக்கிறது. எனவே ட்ரம்புடைய செயற்பாடுகள் அண்மை காலமாக பார்க்கிற போது வெனிசுலா கடற்பிராந்தியத்தில் அமெரிக்க கப்பல்களை நிறுத்துவதும் அது தேவையற்ற ஒரு பதற்றத்தை தான் தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே வெனிசுலா நாட்டில் எதற்காக அமெரிக்கா இவ்வாறாக செயற்படுகிறதுன்னு சொல்லி மிக ஆழமாக பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே ட்ரம்பினுடைய செயற்பாடுகளாகட்டும் அவருடைய கருத்துக்களாகட்டும் எவ்வளவு தூரம் அமெரிக்காவை முதன்மைப்படுத்தும் விதமாகவும் ஏனைய நாட்டை கீழே கொண்டு போகக்கூடிய ஒரு செயல்பாட்டு விடயமாகவும் இருக்கிறது என்பது இலகுவாகவே சாதாரண மக்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உலகளவில் பார்க்கிற போது கச்சா எண்ணெயினுடைய குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக வெனிசுலா இருக்கிறது. சில சமயம் ஒரு தண்ணீர் போத்தலுடைய விலையையும் விட கச்சா எண்ணெயினுடைய விலையானது மிக குறைவாக வெனிசுலாவில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பெட்ரோலுக்கு நிகராக பார்க்கிற போது உண்மையில் அதுதான் அங்கு குறைவான பெறுமதியாக இருக்கும். எனவே மலிவாக கிடைக்கக்கூடிய அந்த விடயங்களை கொள்ளையடிப்பதற்காகத்தான் அமெரிக்கா தற்போது திட்டம் திட்டி வருகிறது. எனவே இந்த கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெய் வளங்களை எவ்வாறு கைப்பற்றலாம் என்று சொல்லி மிக மும்முரமாக அண்மைய நாட்களாக செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதனை பயன்படுத்தி அமெரிக்கா தான் வளர வேண்டும் என்று சொல்லி பல்வேறு திட்டங்களை தீட்டுவதை அந்த அமெரிக்காவுடைய செயற்பாடுகளூடாகவே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உலகம் பூராவும் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை தான் மிக முக்கியமாக அதில் இருந்து தான் அதிக லாபத்தை பெறலாம் என்று சொல்லி அமெரிக்கா எப்போதுமே சிந்தித்து கொண்டிருக்கும். ஆகத்தான் இந்த கிழக்கு நாடுகளில் இவ்வாறான எண்ணெய்கள் அதிகமாக இருப்பதனால அங்கே எப்போதுமே ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்துவதை தான் அமெரிக்கா எப்போதும் விரும்பும். அதனூடாக தன்னுடைய கால் தடத்தை பதித்து அதனூடாக அந்த எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கலாம் என்பதுதான் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு தந்திரோபாய செயற்பாடாக இருக்கும். எனவே இப்படியாக பார்க்கிற போது ஒரு நாடு முன்னேறணும்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்டில் இருக்கிற வளங்கள் தான் மிக முக்கியமாக இருக்கும். ஆனால் அமெரிக்கா எப்படி இருக்குமென்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய வளங்களை விட்டு ஏனைய நாட்டினுடைய வளங்களை சுரண்டி அதனூடாக பொருளாதார பலத்தை அதிகரிப்பதனூடாக வல்லரசாக தொடர்ந்தும் தன்னை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில் தான் இறங்கி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய தொழில் வளர்ச்சியாகட்டும் பிற வளர்ச்சிகளாகட்டும் எல்லாவற்றுக்கும் எரிபொருள் தேவையாக இருக்கிறது. எனவே வெனிசுலாவில் எக்கச்சக்கமான எண்ணெய் வளங்கள் இருக்கு. ஆக அந்த நாட்டுடன் நேரடியாக போய் அந்த வளங்களை எல்லாம் சுரண்ட முடியாது. எனவே அதை கைப்பற்றுவதற்கு வெனிசுலாவில் ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதை எப்படி ஏற்படுத்தலாம் என்று சொல்லி பல்வேறு விதமான ஒரு திட்டங்களை தான் அமெரிக்கா வகுத்து கொண்டு வருகிறது. அது மட்டுமன்றி வெனிசுலாவில் தோண்ட எண்ணெய் வளங்கள் கிடைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இதனை பயன்படுத்தி தான் அமெரிக்கா வளர ஆசைப்படுகிறது. குறிப்பாக உலகம் பூராவும் அமெரிக்கா வரிகள் அதிகமாக விதித்திருந்தது. அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லி அந்த கொள்கை திட்டத்தின் கீழ் தான் புதிதாக வந்திருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து தன்னுடைய வேலை திட்டங்களாக கொள்கைகளாகட்டும் எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டு வருகின்றார். இப்படியாக பார்க்கிற போது பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்கள் மிக அவசியமாக இருக்கிறது. ஆக நேரடியாக ஒரு நாட்டில் போய் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சூறையாட முடியாது. ஒரு விதத்தில் அந்த நாட்டுக்குள்ள ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி அதனூடாக அமைதியின்மையை ஏற்படுத்தி தான் அந்த நாட்டுக்குள்ள போய் அந்த வளங்களை கொள்ளையடிப்பது தான் அமெரிக்காவினுடைய திட்டமாக காலகாலமாகவே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆக ஒரு பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி சொன்னால் கீழே இருக்கிறாக்களை எப்படியாவது சுரண்டணும், இல்லாட்டி அவர்களை அடக்கணும். அப்படியாகத்தான் ஒரு ஆள் வந்து பெரிய ஆளாக வரலாம். அதனை போலதான் பெரிய ஆளாக அப்படித்தான் வரணும் இல்லை, இந்த நேர்மையற்ற வழியில் போகக்கூடியவர்கள் அப்படித்தான் போவார்கள். அது எப்படி ஒரு தனிநபருடைய முன்னேற்றம் தவறான பாதையில் இருக்கிறதோ அதனை போன்றுதான் அமெரிக்காவினுடைய செயற்பாடுகளும் கீழே இருக்கக்கூடிய நாடுகளை அங்கே வந்து
ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்தி அந்த நாடுகளுடைய வளங்களை சுரண்டி தான் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லித்தான் தொடர்ச்சியாகவே அமெரிக்கா முயன்று வருகிறது. அதில் வெற்றியும் கண்டு கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே ட்ரம்பினுடைய பிளான் இப்படியாக இருக்குமா, இதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கேள்வி ஏற்படும். உண்மையிலேயே இப்படியான விடயங்களை தான் ட்ரம்ப் திட்டம் தீட்டி இருக்கின்றார். அவருடைய சில கருத்துக்கள் ஊடாகவே அதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பார்க்கிற போது இதையெல்லாம் நான் சும்மா சொல்லவில்லை. உண்மையிலே இதற்கு பின்னால ஒரு ஆதாரமான விடயம் இருக்கு. அதை ட்ரம்ப் தன்னுடைய வாயாலேயே சொல்லி இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஈராக்கை பற்றி சொல்கின்ற போது ஈராக்கில் போர் என்பது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஈராக்கில் எண்ணெய் வளங்களை கைப்பற்ற முடியாதது தான் தனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஈராக்கினுடைய எண்ணெய் வளத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் நான் அங்கே ஒரு ட்ரம்ப் ஹோட்டலை கூட உருவாக்கி இருப்பேன்னு சொல்லி ட்ரம்ப் அன்றைய காலத்தில் தெரிவித்திருந்தார். எனவே ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களே இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு தூரம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கருத்தியல் சார்ந்த விடயங்கள் இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி. இதே நேரத்தில் பார்க்கிற போது வெனிசுலாவிலையும் இந்த எண்ணெய் வளத்தை சுரண்டுவதற்கு அமெரிக்கா வெனிசுலாவிற்கு அருகில கப்பல்களை நிலைநிறுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இதில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லணும். இந்தியாவில் எப்படி காஷ்மீருக்கு ஒரு எல்லை பிரச்சனை இருக்குதோ, அது பாகிஸ்தானுக்கா இல்லாட்டி இந்தியாவிற்கா சொந்தமானதுன்னு சொல்லி ஒரு எல்லை பிரச்சனை இருக்குது. அதனை போல தான் வெனிசுலாவிலையும் இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியமான எஸ்கேசிபோ பிராந்தியத்திற்கு ஒன்று வெனிசுலாவிற்கு இருக்கிறதா அந்த பிராந்தியத்தில் உரிமை, இல்லாட்டி அண்டை நாடாக இருக்கக்கூடிய கயானாவுக்கு இருக்கிறதான்னு சொல்லி ஒரு எல்லை பிரச்சனை அங்கே இருக்குது. இதே நேரத்தில் சமீபத்தில் நோபல் பரிசு வாங்கியிருக்கக்கூடிய வெனிசுலா நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஒரு வேளையில் ஆட்சிப்பிடம் ஏறுவாராக இருந்தால் நிச்சயமாக அந்த பிராந்தியத்தை, தற்போது வெனிசுலா பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிராந்தியம் ஒரு இரண்டு நாட்டுக்கும் இடையில ஒரு பிரச்சனையான ஒரு பிராந்தியமாக இருக்கிறது. எனவே இந்த பிராந்தியத்தை அவர் கயானா நாட்டிற்கே கொடுத்து விடுவார். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த எஸ்கேசிபோ பிராந்தியத்திற்கு அருகில தான் அமெரிக்கா நிலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய எக்ஸான் மோபில் என்ற நிறுவனம், அதாவது கச்சா எண்ணெய் நிறுவனம் அங்கு நிலை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக எஸ்கேசிபோ பிராந்தியத்தை பிடித்து அங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு முயற்சியாக இல்லாட்டி ஒரு திட்டமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். இதற்காகத்தான் தற்போது ஒரு அமெரிக்காவிற்கும் வெனிசுலாவிற்கும் இடையேயான ஒரு பஞ்சாயத்து போய்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த நாட்டில் எப்படியான கலவரங்களை தூண்டலாம், எப்படி ஆட்சி மாற்றத்தை இடம்பெற செய்யலாம்னு சொல்லி அமெரிக்கா மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் கடந்த 1998ஆம் ஆண்டு பார்க்கிற போது கியூகோ சாவேஸ் என்ற ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அமெரிக்கா வெனிசுலாவினுடைய போலிவரியின் புரட்சியை கவிழ்ப்பதற்கு தொடர்ந்து திட்டம் தீட்டி வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே இராணுவ படையெடுப்பை தவிர இராணுவ கிளர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், இல்லாட்டி மாற்று அதிபர் நியமித்தலாகட்டும், உலகளாவிய நிதி அமைப்பை அணுகுவதை தடுத்தலாகட்டும், பொருளாதார தடைகளை விதிப்பது, மற்றது மின்சார விநியோகத்தை சீர்குலைப்பது, கூலிப்படையினரை அனுப்புவது, கூலிப்படையினரை அனுப்பி அந்த தலைவர்களை கொள்வது என்று சொல்லி ஏகப்பட்ட முயற்சிகளை அமெரிக்கா தொடர்ந்தும் வெனிசுலாவில் செயற்பட்டு கொண்டு வருகிறது. மறைமுகமாக அமெரிக்கா இவ்வாறான விடயங்களை செய்கின்றது. நேரடியாகவே எந்த ஒரு விடயத்திலையும் களத்தில் இறங்காமல் மறைமுகமாக இப்படியான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்களை செய்திருந்தாலும் எதுவுமே அமெரிக்காவிற்கு கை கொடுக்கவில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஒரு முடிவை அமெரிக்கா எடுத்திருக்கிறது. ஆக என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பிராந்தியத்தை கைப்பற்றி அதனூடாக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பிராந்தியத்தை கைப்பற்றி தான் அந்த பிராந்தியத்தை ஆளுகைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய தற்போதைய திட்டமாக இருக்கிறது. ஆக இந்த வல்லரசுகளுடைய போட்டியில் எப்படியாக ஒரு நாட்டினுடைய வளங்கள் சுரண்டப்படுகிறது என்பது தொடர்பாக ஆழமாக நாங்கள் பேசி இருக்கின்றோம். தொடர்ச்சியாகவே இவைகள் தொடர்பாக தொடர்ந்து பேசுவோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி.